இப்போ நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த வீடியோ பார்த்தீங்கன்னா நான் இதுவரை போட்டதில் எல்லாத்துலேயுமே என்ன பண்ணியிருப்பேன்னா அந்த கேர்ளோட ஃபோட்டோ வச்சு தான் வீடியோ மேக் பண்ணியிருப்பேன். ஆனால் இந்த வீடியோவில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வீடியோவை வச்சே நம்ம இந்த இதில் ட்ரெண்டிங்கான ஒரு வீடியோவாக மாற்ற போகிறோம். ஸோ இந்த எடிட்டை எப்படி ரொம்ப ஈஸியான ஸ்டெப்பில் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் நான் கொடுத்துருக்க ப்ரீசெட் ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்றதையும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ ஃபஸ்ட்டு இந்த வீடியோக்கு தேவையானது என்னென்னா, இந்த மாதிரி நீங்கள் எடிட் பண்ண போகிற அந்த பர்சனோட ஒரு வீடியோ. ஸோ இந்த மாதிரி பார்த்துக்கோங்க. ஆல்ரெடி அந்த வீடியோ ஸ்லோ மோஷனில் இருந்தாலும் சரி, அப்படின்னா நீங்கள் தனியாக ஸ்லோ மோஷன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் செலக்ட் பண்ணும்போதே வீடியோ இந்த மாதிரி ஸ்லோ மோஷனில் அங்கங்கே கட் ஆகி வர மாதிரி இந்த மாதிரி வீடியோவாக செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரி உங்களுக்கு ஒரு ரிசல்ட் வந்து கிடைக்கும். இப்போ நமக்கு இந்த வீடியோ ரெடி ஆகிடுச்சா, இதுக்கடுத்து நான் கொடுத்துருக்க ப்ரீசெட்டு, இதில் நான் கொடுத்துருக்க ப்ரீசெட்டு உங்களுக்கு ஒர்க் ஆகிற மாதிரி தான் கொடுத்துருக்கேன். இதுலேயும் ஒரு சில பேருக்கு ஒர்க் ஆகலைன்னு கமெண்ட் பண்ணுறீங்க. ஸோ அவங்களாம் இன்னும் பழைய வெர்ஷனை யூஸ் பண்ணிக்கிருப்பீங்க, அதனால தான் உங்களுக்கு ஒர்க் ஆகாமல் இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு நான் கொடுத்துருக்க அந்த ப்ரீசெட் இருக்குது பார்த்தீங்களா, அதை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் இந்த மாதிரி ஒரு சாங்கு, அதுக்கடுத்து ஒரே ஒரு பேக்ரவுண்டு, மீத எல்லாமே இந்த மாதிரி எம்டியாக தான் கொடுத்துருப்பேன். இதில் நீங்கள் என்ன பண்ணணும்னா, இந்த சாங்கை ப்ளே பண்ணி கேட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம இமேஜஸும் வீடியோவும் ஆட் பண்ணணும். இதில் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே எந்தெந்த இடத்துல எந்தெந்த இமேஜ் வீடியோ ஆட் பண்ணணும் அப்படின்ற மட்டும் கரெக்டாக பார்த்துக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் வந்துருங்க. அந்த வீடியோட ஸ்டார்டிங் வந்துட்டு இப்போ ஸ்டார்டிங் பீட் மார்க்கே எம்டியாக இருக்கும். அந்த பீட் மார்க்கில் நம்ம அந்த கேர்ளோட வீடியோ ஆட் பண்ணணும். ஸோ அதனால் கரெக்டாக அந்த ஸ்டார்டிங்கில் வச்சுட்டு கிழக்க ப்ளஸ் ஐக்கனை டச் பண்ணி மீடியாவை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு இந்த இடத்துல அந்த கேர்ளோட வீடியோ இருக்கும் பார்த்தீங்களா, அதை இந்த மாதிரி செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு இந்த வீடியோவோட ஆடியோவை கட் பண்ணணும். ஸோ அந்த வீடியோவை டச் பண்ணிட்டு இந்த இடத்துல இந்த ஆடியோ சிம்பிளை டச் பண்ணி இதை வந்து ஃபுல்லாக 0 ஆக்கிடுங்க. ஆக்குனதுக்கப்புறம் இப்போ கரெக்டாக நான் என்ன பண்ணேன், ஃபஸ்ட்டு மூவ் பண்ணி இந்த ஃபஸ்ட்டு பீட் மார்க் அளவு போயிட்டு அந்த வீடியோவை டச் பண்ணிவிட்டு இந்த அதுக்கு நேராக இருக்க அந்த ரெண்டாக கட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா அதை டச் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக இந்த மாதிரி கட் ஆயிரும். கட் ஆனதுக்கப்புறம் இப்போ இதை அப்படியே லாங் ப்ரெஸ் பண்ணி பின்னாடி இழுத்துக்கிட்டே போங்க. ஏன்னா அடுத்த பீட் மார்க்கில் நான் வந்து ஒரு பீட் மார்க்கை எம்டியாக விட்டுருங்க. இந்த பேக்ரவுண்ட் ஆட் பண்ணியிருக்கதை விட்டுட்டு அடுத்த பீட் மார்க்கோட ஸ்டார்டிங் வர அப்படியே பின்னாடி இழுத்துட்டு போய் அந்த ஸ்டார்டிங்கில் வச்சுட்டு இப்போ கரெக்டாக அதுக்கு அடுத்த பீட் மார்க்கில் போய் மறுபடியும் இதை கட் பண்ணுங்கள். கட் பண்ணி முடிச்சக்கப்புறம் முன்ன பண்ண மாதிரி ஒரு பீட் மார்க்கை விட்டுட்டு ஸோ அதுக்கு அடுத்த பீட் மார்க்கோட ஸ்டார்டிங்கில் போய் வச்சுட்டு இதே மாதிரி அடுத்த பீட் மார்க்கோட எண்டில் போய் கட் பண்ணிவிட்டு ஸோ மறுபடியும் இதை அப்படியே லாங் ப்ரெஸ் பண்ணி அப்படியே மூவ் பண்ணி இழுத்துட்டு போங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் இழுத்துக்கிட்டு போக கரெக்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்தெந்த இடத்துல உங்களோட இமேஜஸ் ஆட் பண்ணுமோ அந்தந்த இடத்துல கரெக்டாக இருக்கும். இப்போ நீங்கள் இதை என்ன பண்ணுன்னா ஒரு பீட் மார்க்கை விட்டு ஸோ இந்த இடத்துல வீடியோ வருதா, அடுத்து கரெக்டாக இந்த இடத்துல கட் பண்ணுங்கள். கட் பண்ணிவிட்டு அடுத்து அந்த கொஞ்சம் கேப்பை மட்டும் விட்டுருங்க. அடுத்த பீட் மார்க்கை விட்டுட்டு அதுக்கு அடுத்ததில் கொண்டுட்டு போய் இந்த மாதிரி இழுத்து செட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரியே நீங்கள் வரிசையாக கொஞ்சமாக மூவ் பண்ணி வீடியோட லாஸ்ட் வர ஃபஸ்ட்டு இந்த கரெக்டாக இந்த மாதிரி இழுத்துட்டு போங்க. நீங்கள் அதை லாங் ப்ரெஸ் பண்ணி பின்னாடி இழுத்தீங்கன்னா அது வாட்டுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி கொண்டுட்டு போய் வீடியோட லாஸ்ட் வர ஃபஸ்ட்டு இந்த இது எல்லாத்தையுமே கரெக்டாக வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா லாஸ்ட் பீட் மார்க் வர நாம் என்ன பண்ணுறோம்னா இந்த மாதிரி ஆட் பண்ணுறோம் பார்த்தீங்களா. ஸோ இந்த இடத்துல மட்டும் நம்ம இதை கட் பண்ணிக்கலாம். ஏன்னா நமக்கு இந்த இடத்துல நம்மளோட இமேஜஸ் இந்த ஒரு இடத்துல மட்டும் 2 இதில் நம்மளோட இமேஜஸ் ஆட் பண்ணுற மாதிரி வரும். ஸோ இப்போ ஈஸியாக வந்து அந்த வீடியோவை நாம் அந்த சாங்கோட லிரிக்ஸுக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணி முடிச்சாச்சு. இதுக்கடுத்து இதில் நாம் எங்கெங்கே நம்மளோட இமேஜஸ் ஆட் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணால் கரெக்டாக வீடியோட ஸ்டார்டிங் வந்துருங்க. ஸ்டார்டிங் வந்துன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த ஆரஞ்சு கலர் பேக்ரவுண்ட் இருக்கா, அதை நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்லை, அப்படியே விட்டுருங்க. விட்டுட்டு அதுக்கடுத்து இந்த வீடியோ இருக்கும். வீடியோ முடிஞ்சு அடுத்த பீட் மார்க் பார்த்தீங்கன்னா நமக்கு எம்டியாக இருக்கா, அந்த பீட் மார்க்கில் நம்மளோட இமேஜ். ஸோ கரெக்டாக அந்த 6.19 செகண்டில் வச்சுட்டு இப்போ இந்த கீழே இருக்க ப்ளஸ் ஐக்கனை டச் பண்ணி மீடியாவை டச் பண்ணிட்டு இந்த இடத்துல நீங்கள் எடிட் பண்ண போகிறோம் உங்களோட இமேஜஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா அதை வந்து இதில் செலக்ட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் இந்த இமேஜை எடுத்துகிட்டு இந்த மேலே இருக்க 3 டாட்டை டச் பண்ணி ஃபஸ்ட்டு இந்த இமேஜை ஃபுல் ஸ்க்ரீனில் செட் பண்ணி கரெக்டாக அடுத்த பீட் மார்க் அளவு அதை இழுத்து வச்சுக்கிறேன். வச்சதுக்கப்புறம் இப்போ அடுத்ததில் வீடியோ இருக்கும். ஸோ இந்த வீடியோ விட்டுட்டு அதுக்கடுத்த பீட் மார்க்கு எம்டியாக இருக்கும். ஸோ இதே மாதிரி வீடியோட லாஸ்ட் வர மூவ் பண்ணி நமக்கு மீதம் இன்னும் எத்தனை பீட் மார்க்ஸ் வந்து எம்டியாக இருக்கும் அந்த எல்லா பீட் மார்க்குமே நீங்கள் வந்து உங்களோட இமேஜஸை ஆட் பண்ணுங்கள். இதில் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நம்மளோட இமேஜ் வந்து ஒரு 6 இல்லை 7 இமேஜை தான் ஆட் பண்ணுற மாதிரி வரும். ஸோ அதை மட்டும் நீங்கள் கரெக்டாக வாட்ச் பண்ணுங்கள். ஸோ கரெக்டாக நீங்கள் இந்த சாங்கோட லிரிக்ஸுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட இமேஜை நீங்கள் அரேஞ்ச் பண்ணிட்டாலே போதும். ஆல்மோஸ்ட் இந்த வீடியோவே ரெடி பண்ணி முடிச்ச மாதிரி தான். ஏன்னா நீங்கள் இமேஜஸை மாற்றி ஆட் பண்ணால் அந்த சாங்குக்கும் அந்த இமேஜுக்கும் சம்மந்தமெல்லாம் போயிடும். ஸோ அதனால தான் மறுபடியும் சொல்கிறேன், இந்த இமேஜ் ஆட் பண்ணுற மட்டும் நீங்கள் கரெக்டாக பார்த்து ஆட் பண்ணுங்கள். இந்த ஒரு சில இடத்துல மட்டும் நம்ம 2 இமேஜ் அடுத்தடுத்து ஆட் பண்ணுற மாதிரி வரும். ஸோ அதை மட்டும் நீங்கள் கரெக்டாக வாட்ச் பண்ணுங்கள். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 2 இமேஜ் ஆட் பண்ணுற மாதிரி வரும். ஸோ கரெக்டாக 2 இமேஜுமே நம்மளோட இமேஜை இந்த மாதிரி ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணி ஆட் பண்ணி அந்த 3 டாட்டை டச் பண்ணி ஃபுல் ஸ்க்ரீனில் செட் பண்ணிக்கோங்க. இப்போ நாம் எடிட் பண்ண போகிற இமேஜஸை வந்து கரெக்டாக ஆட் பண்ணி முடிச்சாச்சு. இனி இந்த இமேஜஸ்க்குலாம் நம்ம எஃபெக்ட் ஆட் பண்ண போகிறோம். அந்த எஃபெக்ட் எங்கே கொடுத்துருக்கோம்னா இந்த முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ஆரஞ்சு கலர் பேக்ரவுண்ட் கொடுத்துருந்தேன் பார்த்தீங்கன்னா
அந்த பேக்ரவுண்டில் தான் அந்த எஃபெக்ட் இருக்குது. ஸோ அதனால் வீடியோட ஸ்டார்டிங் வந்துட்டு அந்த ஆரஞ்சு கலர் பேக்ரவுண்ட் இருக்குது பதிலாக அதை ஃபஸ்ட்டு நம்ம இமேஜாக மாற்றிக்கலாம். ஃபஸ்ட்டு அந்த ஆரஞ்சு கலர் பேக்ரவுண்டை டச் பண்ணி கீழே இருக்க கலர் ஃபில் போங்க. போய்ட்டு இந்த டெக்ஸ்ட்டை டச் பண்ணால் ஃபைல் மேனேஜர் ஓப்பன் ஆயிரும். ஓப்பன் ஆனதுமே இந்த இடத்துல நீங்கள் எடிட் பண்ண போகிறோம். உங்களோட இமேஜை மட்டும் சேஞ்ச் பண்ணாலே போதும், ஈஸியாக சேஞ்ச் ஆயிரும். சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் இப்போ இதில் இருக்க எஃபெக்ட்டை நம்ம காப்பி பண்ணி மீதி இருக்க எல்லா இமேஜுக்கும் ஒரே கிளிக்கில் பேஸ்ட் பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணுறேன்னா, ஃபஸ்ட் அந்த இமேஜை டச் பண்ணிவிட்டு இந்த ப்ளே பண்ணுறதுக்கு ரைட் சைடு இருக்க டூப்ளிகேட் சிம்பிளை டச் பண்ணிங்கன்னா இதில் 4வது இருக்க காப்பி லேயர் அப்படின்னு மட்டும் கொடுத்துட்டு இப்போ அப்படியே கொஞ்சம் பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு இப்போ இந்த சைடில் பார்த்தீங்கன்னா நாம் ஆட் பண்ணிக்க லேயர்ஸ்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அதில் இப்போ நாம் ஆட் பண்ணிக்க நம்மளோட இமேஜஸ் அந்த வீடியோ மட்டும் விட்டுட்டு மீதம் நாம் ஆட் பண்ணிக்க நம்மளோட இமேஜஸ் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 6 இமேஜ் இருக்குது. அந்த 6 இமேஜும் இந்த மாதிரி செலக்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம எப்படி காப்பி பண்ணோமோ அதே மாதிரி டூப்ளிகேட் டச் பண்ணி கீழே இருக்க இந்த சின்ன ஆரோ மார்க்கை டச் பண்ணி இல்லை இந்த ஃபஸ்ட் இருக்க ஆப்ஷன் இந்த லாஸ்ட் இருக்க ஆப்ஷன் ரெண்டே மட்டும் ஆஃப் பண்ணிவிட்டு கீழே இருக்க பேஸ்ட் அப்படின்ற கொடுத்தாலே போதும். அந்த 6 லேயர்லையுமே ஒரே கிளிக்கில் நமக்கு எஃபெக்ட் வந்து ஆட் ஆகிருக்கும். அதை நீங்கள் மூவ் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு தெளிவாகவே தெரியும். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அந்த 6 லேயர்லையுமே ஒரே கிளிக்கில் எஃபெக்ட் வந்து ஆட் ஆகிடுச்சு. ஆட் ஆனதுக்கப்புறம் இதுக்கடுத்து இல்லை லாஸ்ட்டாக நான் ஒரு வீடியோ டெம்ப்ளேட் ஒன்று கொடுத்துருவேன். அதை வந்து இந்த இடத்துல ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணால் ஃபஸ்ட் அந்த லேயரோட ஸ்டார்டிங் வந்துருங்க. ஸ்டார்டிங் வந்துட்டு இப்போ இந்த கிளர்க்க ப்ளஸ் ஐக்கானை டச் பண்ணி இந்த இடத்துல இந்த மீடியா அப்படின்ற ஆப்ஷனில் போயிட்டு இப்போ நான் டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ லிங்க் ஒன்று கொடுத்துருவேன். இந்த ஹார்ட் வீடியோ அதை ஃபஸ்ட்டு இந்த இடத்துல ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிவிட்டு இதை கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணுங்கள். மூவ் பண்ணால் இந்த ஃபஸ்ட்டு ஹார்ட் முடிஞ்சு அதுக்கடுத்து மறுபடியும் இந்த மாதிரி ஒரு டெம்ப்ளேட் வந்து நமக்கு ஓப்பன் ஆகும். ஸோ அந்த அளவுக்குலாம் வேணாம், கரெக்டாக பார்த்தீங்கன்னா அந்த பீட் மார்க் அளவு தான் இருக்கும் பார்த்தீங்களா. அந்த ஃபஸ்ட்டு இருக்க பீட் மார்க் அளவு போயிட்டு இந்த வீடியோ இந்த லெஃப்ட் சைடு இருக்கிறதுல ஃபஸ்ட்டு கட் பண்ணிடுங்க. கட் பண்ணால் நமக்கு இந்த பீட் மார்க் அளவுக்கு மட்டும் ஒரு வீடியோ வந்து கிடச்சிருச்சா. இப்போ இதை ஃபஸ்ட்டு நம்ம ஃபுல் ஸ்க்ரீனில் செட் பண்ணணும். அதுக்கு ஃபஸ்ட்டு அந்த வீடியோவை டச் பண்ணி அந்த மேலே இருக்க 3 டாட்டை டச் பண்ணி இந்த 5வது இருக்க ஃபில் கம்போசர் ஏரியா அப்படின்ற கொடுத்துட்டு இப்போ இந்த கீழே இருக்க பிளெண்டிங் போயிட்டு இந்த 2வது இருக்க லைட் போய் இந்த ஃபஸ்ட்டு இருக்க ஸ்க்ரீனை கொடுத்தாலே போதும், நமக்கு ஈஸியாக வந்து போயிடும். போனதுக்கப்புறம் இப்போ இந்த ஹார்ட்டை வந்து நம்மளோட வீடியோ கலருக்கு மாற்ற, அதாவது அந்த வீடியோவில் அந்த கேர்ள் வந்து இப்போ எல்லோ கலர்லாம் போட்டிருக்காங்களா, ஸோ அதுக்கேற்ற மாதிரி மாற்றினா இன்னும் கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கும். ஸோ அதை எப்படி இப்போ மாற்றுறது, அதுவும் உங்களுக்கு பிடிச்ச கலரில் நீங்கள் என்ன கலரில் ட்ரெஸ் போடுறீங்களோ அந்த கலரில் எப்படி மாற்றுறதுனா ஃபஸ்ட் அந்த வீடியோவை டச் பண்ணி கீழே இருக்க எஃபெக்ட் போங்க. போயிட்டு இந்த இடத்துல இந்த ஆட் எஃபெக்ட் அப்படின்ற டச் பண்ணிங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி சர்ச் பண்ணுற ஆப்ஷன் இருக்கா. இதில் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த கலர் அப்படின்ற ஆப்ஷனுக்குள்ளே போனீங்கன்னா நமக்கு இந்த இடத்துல ஹார்ட் கலர் அப்படின்ற ஒரு எஃபெக்ட் இருக்கும். ஜஸ்ட் அதை மட்டும் செலக்ட் பண்ணி இந்த இடத்துல ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி கலர்ஸ் வந்து அவங்களே கொடுத்துருப்பாங்க. இந்த இதை இழுத்துக்கிட்டு வந்து கரெக்டாக இப்போ எனக்கு எல்லோ கலர் தானே வேணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா கரெக்டாக கொண்டு வந்து எல்லோ கலரில் செட் பண்ணுறேன். ஸோ இந்த சென்டரில் ஒரு இது மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதை இழுத்துட்டு வந்து உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ ஸோ அந்த இடத்துல நீங்கள் இந்த மாதிரி செட் பண்ணாலே போதும். இப்போ அந்த ஹார்ட்டோட கலர் உங்களுக்கு மாறி இருக்கிறது நல்லாவே தெரியும். ஸோ இதே மாதிரி உங்களுக்கு என்ன கலரில் ட்ரெஸ் போடுறீங்களா ஸோ அதுக்கேற்ற மாதிரி இதை சேஞ்ச் பண்ணிவிட்டு இப்போ இந்த வீடியோ அப்படியே டூப்ளிகேட் டச் பண்ணி ஃபஸ்ட்டு காப்பி பண்ணுங்கள். காப்பி பண்ணிவிட்டு இதை கொண்டு போய் ஒவ்வொரு பீட் மார்க்கோட ஸ்டார்டிங், ஸோ இந்த பீட் மார்க்கோட ஸ்டார்டிங் போயிட்டு டூப்ளிகேட் டச் பண்ணி பேஸ்ட் பண்ணுங்கள். பேஸ்ட் பண்ணிவிட்டு அப்படியே மூவ் பண்ணி அடுத்த பீட் மார்க்கோட ஸ்டார்டிங் போயிட்டு இந்த இதை கரெக்டாக பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி வீடியோட லாஸ்ட் வர எத்தனை பீட் மார்க் கொடுத்துருக்கணும் அந்த எல்லா பீட் மார்க்கோட ஸ்டார்டிங் போயிட்டு கரெக்டாக இதை வந்து நீங்கள் பேஸ்ட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களோட இமேஜும் அந்த நீங்கள் எடிட் பண்ண போகிற அந்த பர்சனோட இமேஜுக்கும் சேர்ந்து ஒரே மாதிரி எஃபெக்ட் வரும். அது உங்களுக்கு ப்ரிவியூவில் பார்க்க இன்னொன்றுமே நல்லா அட்ராக்டிவாக இருக்கும். ஸோ இதே மாதிரி வீடியோட லாஸ்ட் வர மூவ் பண்ணி எல்லாத்துக்குமே ஃபஸ்ட்டு இந்த இதை பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அலாம் ஃப்ரெண்ட்ஸ், ஈஸியான ஸ்டெப்பில் ட்ரெண்டிங்கான வீடியோ வச்சு எப்படி நம்ம மேக் பண்ணுறதுன்னு பார்த்தாச்சு. இதே மாதிரி இன்னும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வேணுமா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.